ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலேருந்து ஒரு சர்க்குலர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டேட் 12 ஆகஸ்ட் 2024 அதாவது நேத்து டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது மாரி ரிலீஸ் பண்ணாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைட்லைன் ஃபார் செகண்ட் ஸ்பெஷல் ஆல் இந்தியா டிரைவ் அகைன்ஸ்ட் ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 5 4 4/5/2023லயே வந்து இதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 16 மே 2023லேருந்து ஜூலை வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதாவது 1 மந்த் வந்து இத கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரியான ரிசல்ட் எதுன்னு பார்த்து, ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் மாரி பண்ணியிருந்தாங்க. ஸோ, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் ஒண்ணு வந்து கன்ச அ ஹெல்ட் ஆயிருந்துச்சு. அதாவது நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டின்ற மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 11/2024ல வந்து ஹெல்ட் ஆயிருந்துச்சு. அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் இந்தியா டிரைவ் இந்த 2023ல கண்டக்ட் பண்ணத பத்தி வந்து ஒரு அவேர்னஸா பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ஆயிருந்துச்சுன்னு சொல்லி நெறைய இது வந்து நெறைய ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்ட் அண்ட் கேன்சல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இத வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வரலாம். ஏன்னா நெறைய இப்ப ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டே இருக்குன்ற மாரி அந்த பில் ட்ரேடிங் இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இப்ப அதாவது 2 மந்த்ஸ் 16 ஆகஸ்ட் 2024லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃப்ரைடே இப்ப வர அப்கமிங் ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆல் செகண்ட் டிரைவா வந்து இத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் எப்பத்துலருந்து பார்த்தீங்கன்னா, 16 ஆகஸ்ட் 2024லேருந்து 15 அக்டோபர் 2024 அதாவது 2 மந்த்ஸ். இந்த 2 மந்த்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் உங்களோட பிசினஸ் பிளேஸ்க்கு வந்து வரலாம். அந்த பிசினஸ் பிளேஸ்க்கு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனியோட நேம் போர்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நேம் போர்டு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத வந்து கம்பல்சரி வந்து செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க வந்து இந்த மாரி இந்த கம்ப்ளைண்ட்ஸஸ்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்றபோது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 அதாவது 50,000 ஜெனரல் பெனால்டீஸா வந்து பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்டி 25,000ம், எஸ்ஜிஎஸ்டி 25,000ம் சேர்த்து ₹50,000 வந்து உங்களுக்கு பெனால்டீஸ் வந்து ஜெனரல் பெனால்டீஸா வந்து இது போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து நீங்க என்னென்னலாம் ரிஜிஸ்டர் மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்றது கேட்கறதுக்கு கூட நெறைய வாய்ப்பு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்ஸ் பிளஸ் சேல்ஸ் இன்வாய்ஸஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெயின்டெயின் பண்றீங்களா? ஸ்டாக்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க வெரிஃபை பண்ணதில, இது வந்து ஒரு ஃபேக்கான இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் அண்ட் கேன்சலேஷன் பண்ணுவாங்க. ஆஸ் பெர் ரூல் பார்த்தீங்கன்னா, ஆ செக்ஷன் 29 படி உங்களுக்கு வந்து இத வந்து ஃபுல்லாவே கேன்சல் பண்ணுவாங்க. இது கேன்சல் பண்ணதும் இல்லாம, உங்களோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருக்க பேலன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு 15 டேஸோ, 7 டேஸோ டைமே வந்து குடுக்க மாட்டாங்க. அது உங்கள கண்டுபிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் ரூல் 86 படி பார்த்தீங்கன்னா, வித்தவுட் டிலே ஆஃப் எதுவுமே பண்ணாம உங்கள வந்து அந்த பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட இன்புட் கிரெடிட்ஸ வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாம, உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து இந்த கிரெடிட்ஸ் குடுத்தாங்களோ, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா வந்து அவங்களுக்கும் வந்து ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் மாரி போயி, அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராங்கா நீங்க வந்து கிரெடிட் வந்து நீங்க கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மாரி டிமாண்ட் அண்ட் ரிகவரின்னு சொல்லிட்டு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ராங்லி அவைல்டு பை சச் எ ரெசிபியன்ட்ன்னு சொல்லிட்டு, உங்களோட கஸ்டமர்ஸும் பிளஸ் உங்களுக்கும் வந்து இந்த மாரி ஒரு நோட்டீஸ் மாரி உங்களுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் ரிகவரின்னு சொல்லி சென்ட் பண்ணிடுவாங்க. இதுவே இப்போ ஒரு ஆஃபீசர் வராரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு அ இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க அம்பத்தூர்ன்றபோது அவரு வேற ஏதோ இடத்துலருந்து வராருன்னு வச்சுக்கோங்க. திருவள்ளூர் ஆஃபீஸ்லருந்து வராங்கன்றபோது, அவங்க ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து இந்த அனெக்ஸஸ் பி அவங்க வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? உங்களோட அத்தாரிட்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனெக்ஸர் பில வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபார்மேட் படி இதோ கீழ வந்து காட்டுறேன். இது வந்து அனெக்ஸர் ஏ.
இது A1 அனெக்சர் பி. இந்த பி படி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நோட் பண்ணிட்டு, இந்த இந்த பீரியட்ல, இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இவ்ளோ ஐடிசி வந்து இவங்களுக்கு வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்டிமேஷன் குடுத்துட்டாங்கன்னா, அவங்க வந்து டைரக்ட்டா வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பேங்க் அக்கவுண்ட்ட வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆல் இந்தியா ஸ்பெஷல் டிரைவ்ல வந்து பண்ண போறாங்க. இந்த 2 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உங்க ஆஃபீஸுக்கு யார் வேணா ஜிஎஸ்டிலேருந்து யார் வேணா வரலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா ரிஜிஸ்டரும் மெயின்டெயின் பண்ணுங்க. அதே மாரி பிரான்ச் அட்ரஸ் எதையாச்சும் நீங்க அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, அதையும் வந்து கம்பல்சரி வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இன்கேஸ் அப்டேட் பண்ணலன்னா, மினிமம் வந்து உங்களுக்கு ₹50,000 பெனால்டீஸ் போடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.